ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024க்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஏழாம் பொருத்தம் தான் சொல்லணும். ஏன்னா வருஷம் பொருந்து 8 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி ஒரே ஒரு படம் கூட மெகா ஹிட் ஆகலை. இதில் ஏதாவது ஒரே ஒரு தமிழ் படமாவது 1000 கோடி கலெக்ஷனை தொடாதான்னு ஒவ்வொரு தமிழ் ரசிகரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 1000 கோடி ரூபாவை தொடுன்னு நினைச்ச இந்தியன் 2 100 கோடி ரூபாயை தாண்டறதுக்குள்ள ஜனங்க கலைச்ச கலையில தியேட்டரை விட்டே ஓடிடுச்சு. சரி, இது வரைக்கும் வந்த படங்கள் தான் சொதப்பிடுச்சு. இனி அடுத்தடுத்து பெரிய ஆக்டர்ஸோட பிரம்மாண்டமான படங்கள் லைனா வரப்போகுது. இதுல ஏதாவது ஒரு படம் நிச்சயமா 1000 கோடி கலெக்ஷனை தொடுன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. வாங்க, எந்தெந்த படங்கள் 1000 கோடி ரூபாய் கலெக்ஷனை தொடர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற படம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் 300 crores பட்ஜெட்ல நம்ம தளபதி விஜய் வச்சு எடுத்திருக்கிற கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறது உங்க எல்லாருக்குமே தெரியும். வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய் முதல் முறையா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில நடிக்கிறதால இந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. தளபதி விஜய் இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்த லியோ 600 கோடிக்கு மேல வசூலை வாரி குவிச்சிருக்கு. அதனால இந்த படம் நிச்சயமா 1000 கோடி கலெக்ஷன் ஆளுன்னு எல்லா தளபதி ஃபேன்ஸும் நம்புறாங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டைம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வரப்போற படம் டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற வேட்டையன். இந்த படத்துல அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியார்னு ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்து மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லைனாலும் தலைவரோட இதுக்கு முன்னாடிய படமான ஜெயிலர் 630 கோடிக்கு மேல வசூலை வாரி குவிச்சதுனால இந்த படமும் நிச்சயமா 1000 கோடி கலெக்ஷன் ஆளுன்னு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்க. வேட்டையன் 1000 கோடியை வேட்டையாடுறான்னு நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற படம் டைரக்டர் சிறுத்தை சிவா 350 crores மெகா பட்ஜெட்ல ஆக்டர் சூர்யா வச்சு எடுத்திருக்கிற கங்குவா. இந்த படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இந்த ட்ரெய்லருக்கு கிடைச்சிருக்கு. ட்ரெய்லரை பார்த்த எக்கச்சக்கம் பேர் 1000 கோடி கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை கங்குவா 1000 கோடி அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கு. நடிகர் சூர்யாவை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடிக்காத ஒரு கான்செப்ட்ல இந்த படத்துல தன்னுடைய நடிப்பு திறமை முழுசையும் கொட்டி நடிச்சிருக்காரு. பார்க்கலாம் கங்குவா 1000 கோடி கலெக்ஷனை தொடுதா இல்லையான்னு. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் பல சிக்கல்கள் சோதனைகளை கடந்து டைரக்டர் மகிழ் திருமேனி விடாமுயற்சியால தல அஜித்தை வச்சு எடுத்திருக்கிற விடாமுயற்சி படம். விடாமுயற்சி படமும் 1000 கோடி கிளப்ல ஜாயின் பண்ணணும்னு தல ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஃபைனல் ஸ்டேஜ் நெருங்கி இருக்கு. எப்படியும் இந்த படத்தை தீபாவளிக்கு கொண்டு வரதில்ல தல அஜித் குறியா இருக்கிறாரு. டைரக்டர் மகிழ் திருமேனி தல அஜித்தை வச்சு வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தா இந்த படமும் 1000 கோடி அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஆகுதான்னு. ஓகே நண்பர்களே, நம்ம பார்த்த இந்த 4 படத்துல எந்த படம் நிச்சயமா 1000 கோடி அடிக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் விடாமுயற்சி, வேட்டையன், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கங்குவா இந்த 4 படங்களை எந்த படத்துக்காக நீங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.